ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கவி. ஏற்கனவே என்னோட பிஎல் சேனல அப்படியே தூக்கிட்டாங்க. மறுபடியும் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணேன். அதனால தான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். வாங்க ட்ராமாக்குள்ள போயிரலாம். ட்ராமா ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோ காசுகிய தான் காமிக்கிறாங்க. காசுகி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா வேற யாருக்கோ அனுப்பிட்டான். அத அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது காசுகியோட லவ்வர் கயோரி தான் வராங்க. கயோரி நேரா காசுகி பக்கத்துல உட்காந்துட்டு, ஆமா காசுகி என்ன பண்ற? நான் ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்புனேன். ஆனா மாத்தி அனுப்பிட்டேன் போல இருக்குன்னு சொல்ல, அந்த கையோரி பொண்ணு, என்ன உனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்ப தெரியலையான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அதுக்கு காசுகி, ஆமா கையோரி, உன்னோட லவ்வரா இருந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்ப தெரியல பாத்தியான்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு, இப்ப காசுகி நேரா அவன் லவ்வர் கிட்ட போய் முத்தம் கொடுக்கலாம், அதே மாதிரி கிட்ட போய் என்னென்னவோ பண்ணலான்னு சொல்லிட்டு கைய வச்சுட்டு சும்மா கிடக்காம அந்த பொண்ணு கிட்ட கைய வச்சு என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கு போல இருக்கு. இப்போ கையோரி காசுகி கிட்ட, காசுகி என்னோட தலைலாம் ரொம்ப ஈரமா இருக்கு, நான் போய் தலையை தோத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். காசுகிக்கு தான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் காசுகி ஒரு பெட்லயும் இந்த கையோரி பொண்ணு ஒரு பெட்லயும் படுத்திருக்காங்க. காசுகி கையோரிய பார்த்துட்டு அவன்கிட்டே பேசுறான். இதுக்கு முன்னாடிலாம் நாங்க இப்படி இருந்ததே கிடையாது. இந்த பெட்டு ஒரே பெட்டை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் என் கூட தான் படுத்திருப்பான். இப்போதான் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. மழை வரும்போதெல்லாம் இந்த காசுகியும் கையோரியும் ஒரே பெட்ல தான் படுத்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த காசுகி கிட்ட நல்லா கட்டி பிடிச்சி உருண்டு என்னென்னவோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காசுகியும் முத்தம் கொடுக்கறது எல்லாமே ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அது ஏன்னு தெரியாம இந்த காசுகி புலம்பிட்டே இருக்கான். அதே சமயம் நம்ம கதையோட இன்னொரு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் பேரு செய். இவன் அவனோட வீட்ல படுத்திருக்கான். அப்போன்னு பார்த்து ஏற்கனவே நம்ம இன்னொரு ஹீரோ கசுகி வந்து யாருக்கோ தெரியாம ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த மெசேஜ் செய்க்கு தான் வந்திருக்கு போல இருக்கு. செய் அந்த மெசேஜை படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா மறுபடியும் இன்னொரு மெசேஜ் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இங்க பாருங்க, நான் தெரியாம உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல போட்டிருக்கோம். இந்த செய்யும் அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே படுத்திருப்பான். அப்படியே அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செய்யோட ரூம்ல இன்னொரு பையன் வரான். அவன் யாருன்னா, செய் ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருப்பான். 2 பேருமே காதலிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. அவனோட பேர் ஃபூஜி. இப்போ ஃபூஜி நேரா வந்து செய் கிட்ட, செய் இன்னுமே தூங்கலையா, கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்ல, அதுக்கு செய் சொல்றான், அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல, சரி உட்காருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ஃபூஜி பையன் செய் கிட்ட, செய் நீ படுத்து தூங்கு, எனக்கு இன்னொரு குட்டி வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போறான். செய்க்கு தான் கஷ்டமா இருக்கு. செய் ஃபூஜியோட கையை பிடிச்சிட்டு, ஃபூஜி போகாத, ஏன் என்கிட்டயே இருன்னு சொல்ல, அதுக்கு ஃபூஜி அந்த கையை தட்டி விட்டுட்டு, செய் நீ படுத்து தூங்கு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, நம்ம செய்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம கஷ்டமா இருக்கு. இவன் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறான் போல இருக்கு. அந்த ஃபூஜி பயலுக்கு காதல் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கசுகி வேலை செய்யற கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. கசுகி அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு கசுகி கிட்ட, ச்சே எனக்கு எரிச்சலா வருது தெரியுமா, எப்ப பார்த்தாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் போட்டு, நீ சாப்பிட்டியா, நீ பல் விளக்கினியா, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா, எனக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு கசுகி, ஏன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கெட்டவனான்னு கேட்க, உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சேச்சா அப்படிலாம் கிடையாது, என் மேல அவ்வளோ அக்கறை, ஒருவேளை நான் இந்த பையன்ட்டியாட்டு பேசிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் பொசசிவ் ஆகுறான், வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, நம்ம கசுகி மனசுக்குள்ள நினைக்கிறேன், ஏன் கையொறி மட்டும் என் மேல பொசசிவ் ஆக மாட்டிக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல சோகமா நடந்து போயிட்டே இருக்கான். அதே சமயம் இங்க நம்ம செய்ய தான் காமிக்கிறாங்க. செய்யும் ஃபூஜியும் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபூஜி செய் கிட்ட கேட்குறான், செய் எனக்கு அடுத்த வாரம் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, நீயும் வரியான்னு கேட்க, அதுக்கு செய் சொல்றான், இல்லை இல்லை, எங்கள் ஆஃபீஸ்லேயும் அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க, நான் அங்கே போகணுன்னு சொல்ல, உடனே ஃபூஜி, செய் நீ வேலை பார்க்குற இடம் உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நான் கூட நிறைய பேர்கிட்ட பேசி உனக்கு வேலை கிடைக்க வைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு செய் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், நான் யாருக்குமே தேவையில்லாத ஆளாக பாரமாக இருக்க விரும்பலன்னு சொல்ல, உடனே ஃபூஜி சொல்கிறான், உன்னை யாரு சொன்னா, எனக்கு நீ எப்பவுமே பாரம் கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு செய் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கிளம்பிட்டான். நைட்டு செய் மட்டும் தனியா படுத்திருக்கான். ஃபூஜி எப்பவும் போல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் போல இருக்கு. செய் அப்படி தனியா படுக்கும்போது அவனுக்கு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதனால அவனும் ஃபூஜியும் நிறைய நாள் ஒண்ணா இருந்திருப்பாங்கல்ல, முத்தம் கொடுத்துருப்பாங்க, கட்டி பிடிச்சிருப்பாங்க, அப்படி ஒன்று ஒன்றா பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே செய் நினச்சிட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஒரு பையன் தானே, அவனுக்கும் ஆசைகள் நிறைய இருக்கும்ல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே நம்ம கசுகியையும் கையோரியையும் தான் காமிக்கிறாங்க.
கையோரி நேரா கசுகி பக்கத்துல போய், கசுகி உன்னோட விரல காட்டு, உன்னோட நகம் எல்லாமே வளர்ந்துருக்கு பாரு, குடு நான் வெட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி விட்டுட்டே இருக்க. இந்த கசுகிக்கும் கொஞ்சம் மூடாயிருச்சு. அப்படியே நேரா கையோரி கிட்ட போய் முத்தம் கொடுத்து அப்படி கட்டி பிடிக்கலான்னு போக, ஆனா கையோரி மறுபடியும் தள்ளி விட்டுட்டு, கசுகி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆனா இங்கதான் நம்ம சாருக்கு மூடாகி இருக்குல்ல, அவன் நேரா பாத்ரூம்குள்ள போய் குளிக்க போயாச்சு. குளிக்க போகும்போது அவனும் அதை பத்தி நினைச்சு என்னென்னவோ செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரியே 2 பேர் வாழ்க்கையும் தனித்தனியா போயிட்டு இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன, இந்த கசுகி பையன் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவன் தெரியாம ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல, அந்த பையனுக்கு மறுபடியும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம மெசேஜ் அனுப்பிட்டேன்னு ஒரு மெசேஜை போட, அந்த மெசேஜை பார்த்து செய் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மறுபடியும் இந்த கசுகி பையன், ஓ அப்படியா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கீங்கன்னு சொல்ல, சொல்றான், ஏன் நான் மட்டும் தானா, நீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டே இருக்காங்க. கசுகி சொல்றான், நான் ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்ல, இவனும் நானும் ஒரு பையன்தான், நம்ம 2 பேருமே தப்பா எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இப்போ கசுகி வீட்ல இருந்துட்டு சேக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். அப்போன்னு பார்த்து கையோரி கேக்குறா, ஆமா யாருக்கு மெசேஜ் அனுப்புற? அன்னைக்கு சொன்னல தப்பா மெசேஜ் அனுப்பிட்டேன்னு, அவனுக்கா மெசேஜ் அனுப்புற? ஆமா அவனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறேன். நீ இந்த மெசேஜை பார்க்கணுமா? ஒருவேளை உனக்கு நான் அவனை காதலிச்சிருவேன்னு ஏதாட்டு பொசசிவ் ஆகுதான்னு கேட்க, கையோரி சொல்றா, சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் எல்லா பொண்ணுங்களும் மாதிரிலாம் கிடையாது, நான் தனியா, நான் எப்பவுமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம கசுகிக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா லவ் பண்றவங்க கொஞ்சமாட்டு வேற யார்கிட்டயாட்டு பேசினா கொஞ்சம் பொறாமப்படணும். இவ ஏன் பொறாமப்பட மாட்டிக்கான்னு சொல்லிட்டு கசுகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். இப்போ கசுகி சேய்க்கு தான் மெசேஜ் அனுப்புறேன். என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் ஆனா பிடிக்காது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, இந்த செய்யும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வச்சு யோசிச்சுட்டு அப்படியே இன்னொரு பொண்ணை பார்க்குறா. அங்க ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ரோட்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்து நேரா கசுகிக்கு மெசேஜ் பண்றான். என்ன மெசேஜ் பண்றான்னா, ஒரு பொண்ணு அவ வீட்ல வச்சு மேக்கப் போடாம வெளிய வச்சு மேக்கப் போடுறானா, அப்ப என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை அவளுக்கு வீட்ல வச்சு மேக்கப் போட பிடிக்கல, அதனாலதான் வெளிய வச்சு மேக்கப் போடுறா. அதே மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு இதை பிடிக்கலன்னா அவளுக்கு வேற ஏதாட்டு பிடிச்சிருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, கசுகிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி கசுகியும் செய்யும் பேசிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பூஜியும் செய்யும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பூஜி கேக்குறான், என்ன யாருக்கு மெசேஜ் அனுப்புற? அதுவா, அன்னைக்கே சொன்னல ஒருத்தன் எனக்கு தெரியாம மெசேஜ் பண்ணிட்டான்னு, அவனுக்கு தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. பூஜி, ஏன் உனக்கு நான் மெசேஜ் அனுப்புறது பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இனிமே மெசேஜ் அனுப்ப மாட்டேன். சேச்சே அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, நம்ம சொல்றேன், இங்க பாரு பூஜி, நான் ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்புறேன்ல, அவனுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, சும்மா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோன்னு சொல்ல, நம்ம பூஜி சொல்றான், இதை பத்திலாம் என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க, நீ யாருக்குனாலும் மெசேஜ் பண்ணு, அது உன்னோட இஷ்டம் சொல்லிட்டு பூஜி அங்கிருந்து கிளம்பிடுறான். சேய்க்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த கசுக்கியை தான் காமிக்கிறாங்க. கசுகி அப்படியே வீட்டுல நின்றுட்டு இருக்கும்போது கையோரி நேரா கசுகி கிட்ட, கசுகி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை விரிச்சுட்டே நிக்கிறா. நம்ம கசுகிக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுன்னு கேட்க கையோரி சொல்றா, எப்பவுமே தருவல்ல அதே மாதிரி செய்யின்னு சொல்ல, அப்போதான் கசுகிக்கு புரியுது, ஓ எப்பவுமே கட்டி பிடிக்க சொல்வாள்ல அதே மாதிரி கட்டி பிடிக்க சொல்றா போல இருக்குன்னு சொல்லிட்டு நேரா போய் கட்டி பிடிச்சிட்டு பார்த்து போயிட்டு வான்னு சொல்ல, இந்த கையோரியும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. கசுகிக்கு தான் ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு, இந்த பொண்ணு நம்மள லவ் பண்றாளா இல்லையா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். அதே சமயம் இங்க செய்ய தான் காமிக்கிறாங்க. அவனோட ரூம்ல அப்படி முழிச்சு பார்க்கும்போது பூஜி அங்க இல்லாததை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நேரா எந்திரிச்சு பூஜியோட போட்டோலாம் இருக்கும்ல, அந்த போட்டோ எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாவே வெளியே போறான். அதுக்கப்புறம் நம்ம கசுகி வேலை பார்க்குற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனில கசுகி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கம்பெனில இருந்து தான் அனுப்பியிருப்பாங்க. என்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, உங்க ஐடி கார்டு தேஞ்சு போச்சாமே, வாங்க மாத்தி தரேன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த மெசேஜை பார்த்த கசுகி நேரா அந்த இடத்துக்கு போவான். அங்க யார் இருப்பாங்கன்னா, நம்ம தான் இருப்பான். நம்ம செய்யும் கசுகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததே கிடையாது தானே. இப்போ கசுகி கிட்ட, ஓ உங்க ஐடி கார்டு தான் தேஞ்சு போச்சா, கொடுங்க மாத்தி தரேன்னு சொல்ல, கசுகியும் ஐடி கார்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு, உங்க ஐடி கார்டு தேஞ்சதுக்கு காரணம் அந்த ஐடி கார்டை ஒரு கிளிப்ல மாட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கிளிப்புக்கு ஐடி கார்டு செட் ஆகல, பேசாம ஐடி கார்டை மாத்துங்கன்னு சொல்ல, கசுகி சொல்றான், இந்த கிளிப்பு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தது, அதனாலதான் மாத்தாம வச்சிருக்கேன்னு சொல்ல, உடனே
உங்களுக்கு அது ஒத்து வரலன்னா அத மாத்தி தானே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கான். நம்ம கசுகிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி அப்புறம் அந்த ஐடி கார்ட்லாம் மாத்தி குடுத்துட்டு, உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் குடுத்த கிளிப்பு நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, இதே மாரி மறுபடியும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஐடி கார்ட் கூட தேஞ்சு போயிரும்னு சொல்ல, உடனே கசுகி, சரி, சரி நான் சீக்கிரம் மாத்துறேன். ஆமா நீங்களும் இந்த ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்குறீங்க. அடுத்த வாரம் நம்ம கம்பெனில மீட்டிங் இருக்கு. நீங்க வருவீங்க தானேன்னு கேட்க, நம்ம ஆமா நான் வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கசுகி அங்கேருந்து கிளம்பிட்டான். கசுகி அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கும்போது, ரொம்ப சோகமா அப்படியே வெளிய போய் இருக்கான். நம்ம கசுகியோட பார்வை எல்லாமே மேல தான் இருக்கு. ஏன் இவன் இப்படி சோகமா போறான்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டே நம்ம வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்க, இங்க வெளிய உட்காந்து அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ள போறான். ஆனாலும் இந்த கசுகிக்கு நம்ம பார்க்காம இருக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்க, தான் கண்டுக்கிடாம போறான். அடுத்த வாரம் செம்மையா இருக்கு எபிசோடு. ட்ரெய்லர் பார்த்தா செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்துடுங்க. மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பாய் செல்லக்குட்டி.